உண்மையிலே படம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருந்தது. டைரக்டர் விசு சார நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாரி இருந்தது. ஏன்னா, அவர் எடுத்தா ஒரு ரீமேக்கா இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு எப்படி எடுப்பாரு அப்படிங்கிற மாரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் மரண மாஸ்ன்னே சொல்லலாம். சூப்பரா இருந்தது செகண்ட் ஹாஃப். எனக்கு இந்த படம் உண்மையிலே மணிகண்டன் சார் உண்மையிலே சூட்டபிளா கரெக்ட்டா மேட்ச் ஆயிருந்த மாரி இருந்தது. குடும்பங்கள் மட்டும் இல்ல, குடும்பஸ்தன் மட்டும் இல்ல, குடும்பஸ்தன் ஆக போறவங்களுமே இந்த படம் பார்க்கலாம். நிறைய நம்ம லைஃப்ல கனெக்ட் ஆகும். கண்டிப்பா இந்த படம் முழுக்க நீங்க பார்க்கும்போது ஏதோ 2, 3 சீனாவது நம்மளுக்குள்ள கனெக்ட் ஆகி ஃபீலா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஆஃபீஸ்ல நடக்கக்கூடிய அந்த சால்ரா விஷயமா இருக்கட்டும், அதுல கோவப்பட்டா என்ன ஆகும், எப்படிலாம் போகுங்கிறதையும், திருப்பி அந்த ஒரு ஃபேஷனை நோக்கி ஓடும்போது எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறதையும் எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச டைலாக் என்னன்னா, காசு காசு இந்த பர்ஸ்ல வந்து என் காசு இல்லை அப்படின்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா என்னை மதிக்கவே மாட்டீங்க. அந்த காசு இல்லாம வெறும் நான் அப்படின்னா சக்கை தான், அதுதான் உயிர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுல ஒரு சீன் ஒன்று வரும். பார்க்ல உட்காந்து இருக்கும்போது, பார்க்ல நிறைய பேர் படுத்துட்டு இருக்கும்போது ஆக்சுவலி நம்ம வண்டி ஓட்டிட்டு போகும்போது நம்ம என்ன சொல்லுவோம், வேலை வெட்டியே இல்லாம இவனுக்கு வேற வேலையே இல்லப்பா, படுத்துக்கிட்டே இருக்கான், எப்படிதான் சும்மாவே இருக்க முடியுதோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டுவோம். அதே இது அங்க உள்ள இருக்கிறவன் வெளியே பார்க்கும்போது 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கீங்களே, என்னதாடா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குற விதம். இந்த மாதிரி யதார்த்தமான நம்ம மனசுக்குள்ள இருக்க கேள்வியா இருக்கட்டும், நம்ம லைஃப்குள்ள இருந்த விஷயங்களா இருக்கட்டும், நம்ம ஒரு வேலைக்காக எத்தனை பேர்கிட்ட கூல கும்பிடு போடுறோம், உண்மையிலே சலாம் போடுறோம், எவ்வளவு விஷயங்களுக்கு நம்ம பண்ணாத தப்புக்கு சாரி கேட்கிறோம். அந்த ஒரு எதுக்காண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலியை ரன் பண்றதுக்காண்டி, வேற வழியே இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி, அந்த மாதிரிலாம் இருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப யதார்த்தமா இருந்தது. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு காமெடி ரொம்ப நல்லா இருக்கும், யதார்த்தமா இருந்தது. செகண்ட் ஹாஃப் மரண மாசுன்னே சொல்லலாம். காமெடி அவ்வளோ சூப்பரா இருந்தது. எனக்கு இந்த படத்துல இன்னொரு கேரக்டர், ஆக்சுவலி மணிகண்டன் சாரை தவிர்த்து ஒரு கேரக்டர் பேசுனா மாமா கேரக்டர். அவனோட சிரிப்பு தாண்டா என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு 2.5 மணி நேரம் பொள்ளாச்சி அண்ட் மதுரை சைட்லாம் போயிட்டு வந்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு விஷயம் சூப்பரா, அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடைச்சிச்சு உண்மையிலே. இதை தாண்டி டைலாக் ரைட்டரை பத்தி கண்டிப்பா பேசணும். ஏன் அப்படின்னா, நம்ம கேஸ்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த விஷயத்த வந்து அவ்வளோ ஈஸியா மக்கள் வந்து ஏத்துப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அதுவும் படத்துல பேசுறதா இருந்தா கண்டிப்பா கோபம் வரும். ஏன் இப்படி பேசிட்டான், ஏன் இப்படி காமிச்சிட்டாங்க, அப்படியா அப்படியான்னு யோசிப்போம். பட் அதை ரொம்ப யதார்த்தமா காமிச்ச விதமா இருக்கட்டும், ரொம்ப ஓப்பனா சொன்ன விதமா இருக்கட்டும், அழகா வந்துட்டு தோல்ல கை போட்டு சிரிச்சுக்கிட்டே செவுள்ளே அரைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சில காட்சிகளை கேஸ்ட் வரியா வச்சிருப்பாங்க. அந்த எஸ்சி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில நம்ம ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் ஜாலியா இருக்கிறது அதெல்லாம் யோசிப்போம். ஆனா அவங்க வீட்டு பொண்ணை மட்டும் ஏத்துக்க மாட்டோம். இன்னைக்கும் ஊர் சைடு அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ அது யதார்த்தமா பார்த்த விதம் சூப்பரா இருந்தது. ரொம்ப யதார்த்தமா இருந்தது. உண்மையை சொன்னா நடிச்சாரா இல்ல வாழ்ந்தாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கணுங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த படத்துல முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா செட்டில்டா நம்மளுக்குள்ளே இருந்து வளர்ந்ததுனால ஒருவேளை அந்த செட்டில்டு அவர்கிட்ட இருக்கா ஆல்ரெடி அப்படிங்கிறது மாதிரி இருந்தது. அவ்வளவு சூப்பரா ரொம்ப யதார்த்தமா இருந்தது. ரொம்ப ஜாலியா ஃபன் பண்ண சில விஷயங்கள்லாம் நிறைய இருந்தது. எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கிரீன் பிளேயோட சேர்ந்து சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலி பிரசவத்துக்கு வழியில துடிக்கும் போது ஒரு விஷயம் இருக்கும். அந்த பக்கம் பார்த்தா ஒரு பையன் வந்து கோட்டர் பாட்டிலோட மூடியை முழுங்கிட்டு வயிறு வலியில துடிக்கிற ரெண்டையும் கம்பேர் பண்ணி காட்டின விதம் சூப்பரா இருந்தது. உண்மையில சிரிக்கவும் நிறைய இடங்கள சிரிக்கவும் வச்சிருக்காரு, நிறைய இடங்கள சிந்திக்கவும் வச்சிருக்காரு, நிறைய இடங்கள்ல ஃபீல் பண்ணவும் வச்சிருக்காரு. தன்மானம் வளைஞ்சு கொடுத்தா மட்டும்தான் வாழ முடியும் அப்படிங்கிறதையும் நிறைய இடத்துல காமிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அதுல எனக்கு அவங்க அக்கா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. யதார்த்தமான ஒரு கேரக்டர். ஆக்சுவலி அவங்களும் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தான். அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப யதார்த்தமா பேசும்போது சூப்பரா இருந்தது. ஒரு ஒரு விஷயமும் நீ எனக்கியா என் ஒப்பீனியனை கேட்டிருக்க அப்படிங்கிற விதமா இருக்கட்டும், எனக்கு பிடிக்கல வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்ற போது இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அம்மா வீட்டுக்கு போனோன்னே ஆம்லேட் கேட்ட விதமா இருக்கட்டும், அவ்வளோ சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். கண்டிப்பா இது ஏதோ ஒரு விஷயம் இந்த படம் பார்த்தா ஒரு 3 விஷயமாவது நம்மளோட கனெக்ட் ஆகாம அந்த இருக்காதுங்கிறதா என்னோட இது. இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலையேங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமா இருந்தது. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஃபேமிலி மட்டும் இல்ல, நம்ம இப்ப இருக்க பசங்களுமே பார்க்கலாம். நிறைய என்ஜாய் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய யோசிக்க வைக்குது. ரொம்ப யதார்த்தமான அழகான விசு சாரோட டைரக்ஷன்ல ஒரு ரீமேக் நடந்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் காமெடி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல நல்லா சிரிச்சோம், ஆனா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல லேகா இருக்க மாதிரி இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா போச்சு. எனக்கு அந்த யதார்த்தமான காமெடி எல்லாம் ரொம்ப
கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருந்தது. ஆக்சுவலி மணிகண்டன் சார்ட்ட எனக்கு ரொம்ப அவருக்கு ஆல்ரெடி வாய்ஸ் மன்னன் சொல்லலாம் மணிகண்டன் சாரை. ஸோ இந்த படத்துலயும் மதுரை ஸ்லாங் பேசியிருப்பாரு, அதே இது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்லாங் டிஃபரன்ஸ் கொடுத்தது சூப்பரா இருந்தது. நான் 9 கொடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.